ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பொன்னும் பொருளும் தரும் பைரவ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? பைரவமூர்த்தியை சிவபெருமானின் அம்சம் என்றும் பைரவமூர்த்தம் என்றும் சில வடிவங்களில் ஒன்றும் என்று ஞான நூல்கள் போற்றுகின்றன. எல்லா சிவ ஆலயங்களிலும் பைரவருக்கு தனி சிலைகள் உள்ளன. இவரது வாகனம் நாய். பைரவ வழிபாடு தொன்று தொட்டு உள்ளது. வடநாட்டில் பல இடங்களில் பைரவருக்கு தனி கோயில்கள் இருக்கின்றன. பிறந்த குழந்தையின் அரைஞான் கயிற்றில் பைரவ காப்பாக நாய்க்காசு கட்டும் வழக்கம் உள்ளது. இது குழந்தைகளை பயம், தோஷம் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றும் என்பது நம்பிக்கை. காசியில் இவர் காவல் தெய்வமாக, கால பைரவராக தனி கோயிலில் வீற்றிருக்கிறார். அதனால் காசியில் எவருக்கும் யமபயம் கிடையாது. காசி யாத்திரை செல்பவர்கள் கால பைரவை தரிசித்தால்தான் யாத்திரை பூர்த்தியாகும். அங்கு வழங்கப்படும் காசி கயிறை கட்டிக்கொண்டால் பாவங்களும் யமபயமும் நீங்கும் என்பது ஐதீகம். ஜம்முவில் இருக்கும் வைஷ்ணவி தேவியை தரிசித்த பின் அங்குள்ள பைரவரையும் தரிசித்தால்தான் வைஷ்ணவி தேவி தரிசனம் பூர்த்தியாகும். பைரவர் வடிவங்களில் விசேஷமானது ஸ்வர்ண பைரவர் வடிவம். இவர் ஸ்வர்ண பீடத்தில் அமர்ந்துள்ளார். இடது கையில் சூலம் ஏந்தியும் மடியில் ஸ்வர்ண பைரவியை அமர்த்தி அவளை அணைத்தவாறும் வலக்கையில் தங்கக்குடம் ஏந்தியும் காட்சி தருவார். இவரை வழிபட்டால் வீட்டில் பொன் பொருள் பெருகும் என்பது ஐதீகம். பைரவரை தேய்பிரை அஷ்டமியிலும் சதுர்த்தி திதிகளிலும் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வணங்குவது மிகவும் சிறந்தது. இவரை சிவப்பு மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். சிவப்பு ஆடை சாத்தி சிவப்பு பழங்களை நிவேதனம் செய்யலாம். திருமணம் நன்றாக நடைபெற வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் பைரவருக்கு ருத்ராட்சம் விபூதி அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். சந்தான பாக்கியம் பெற வேண்டுமென்றால் 6 தேய்பிரை அஷ்டமி தினங்களில் சிவப்பு அரளி மாலை சாற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். வெள்ளிக்கிழமை மாலையில் வில்வ இலை வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்தால் வறுமை நீங்கும். இழந்த பொருள் மற்றும் சொத்துக்களை திரும்பப் பெறுவதற்கு பைரவர் திருமேனியின் முன்னால் மிளகை சிறு துணி மூட்டையாக கட்டி வைத்து அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடலாம். இப்படி ஸ்வர்ண பைரவரை நாம் அந்த உரிய நாளில் வழிபட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பூஜைகள் செய்து மனமுருகி பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டு வந்தால் பொன்னும் பொருளும் நம் வீட்டில் பெருகியிருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.